Example 3.1 if the length and breadth of the rectangular painting are 4xy cube and 3x square y, find its area. இப்போது இது பெயிண்டிங்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, ஆனால் அது நம்மளுக்கு ஷேப்பு ரெக்டாங்குலர் ஷேப்பு. இந்த ரெக்டாங்குலரோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெக்டாங்குலரோட ஏரியா ஃபார்முலா என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்து இல்லையா. இதை லென்த்துன்னு எடுத்துங்க, இதை பிரெத்துன்னு எடுத்துங்க. இப்போ எல் இன்ட்டு பி இல்லையா, அப்போது ஏரியா ஈக்குவல் டு 4xy க்யூபு, அப்புறம் ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இல்லையா, அது முதல்ல எழுதிங்க. ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி 4xy க்யூபு 3x ஸ்கொயர் ஒய், சரிங்களா. இப்போ இந்த இன்டிஜர் நம்பர்ஸ் மட்டும் தனியாக பிரிச்சுங்க. 4 இன்ட்டு 3, அப்புறம் எக்ஸை தனியாக பிரிச்சுங்க. எக்ஸ் இன்ட்டு இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ஒய்யை தனியாக பிரிச்சுங்க. இருக்கிற அது தனித்தனியாக பிரிச்சுங்க. நம்பர் தனியாகவும் உள்ளுக்கிற ஒரு வேரியபிளையும் தனித்தனியாக பிரிச்சுங்க. ஒய் க்யூப் இன்ட்டு ஒய் 1 போட்டுங்க, ஏன்னா புரியணுங்கிறதுக்காக. 4 இன்ட்டு 3 எவ்வளோ வரும், 12. இது 1, இது 2 இல்லையா. அப்போது இன்ட்டு எக்ஸ் க்யூபு இன்ட்டு இங்கே 3, இங்கே ப்ளஸ் 1, அப்போது ஒய் பவர் 4, அப்போ 12 எக்ஸ் க்யூப் ஒய் பவர் 4. அவ்வளோதான் ஏரியா. ஏரியா என்ன, அது சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் எதுவுமே கொடுக்கல, அவ்வளோதான். இதில் 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. முதல் நம்பர்ஸ் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கணும் இல்லையா. 2, அப்புறம் அடுத்து 3 இன்ட்டு இங்கே 1 இருக்குதா கன்சிடர் பண்ணிங்க, 1. அப்போ அங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 இன்ட்டு எக்ஸ் என்னதுப்பா எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் இந்த பக்கம் எக்ஸ் இல்லைல்ல, எடுத்தால் எக்ஸு க்யூபு, அப்புறம் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இதில் ஒரு ஒய் ஸ்கொயர், இதில் இல்லை, இன்ட்டு இசட்டு இதில் இல்லை, இதில் இருக்குது, அப்புறம் இதுலேயும் இருக்குது. 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 1 6, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸு -6 இன்ட்டு இங்கே 2, இங்கே 3 இல்லையா. அப்போ 2 + 3 5 இன்ட்டு ஒய் பவர் இங்கே 2, இங்கே 2 இல்லையா. அப்போ 4 இன்ட்டு இங்கே 1, இங்கே 2 இல்லையா. அப்போது 1 + 2 3, அப்போ இசட் பவர் 3. அப்போ எப்படி அதெல்லாம் -6 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4 இசட் க்யூப். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.